பேசுறதுக்காக எனக்கு வந்து ஒரே ஒரு இது ஒன்று கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்து என்னால் பேச முடியல. அவங்க சொன்ன மெத்தேடில் வந்து என்னால் வந்து பேச முடியல. அதை இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. 6-7 மாதத்தில் ஒரு 4-5 மாதம் இருக்கும். அவங்க ஒரு ஒரு லைன் கொடுத்து இதை வந்து நீங்கள் பேசி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அவங்க சொன்ன மெத்தேடில் எனக்கு பேச தெரியல. நானும் ஒரு 4-5 தடவை வந்து அதை பேசி பேசி அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அவங்க இது இல்லை இதில் சொன்னால் எனக்கு மனசே ரொம்ப பொக்குன்னு போயிடுச்சு. நம்ம முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்சளவு போட்டு அனுப்பிச்சுட்டேன். அங்கே இது இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பூபதிமா. அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் நான். இல்லைன்னா கொஞ்சம் முயற்சி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா நான் டிவி ஸ்டேஷனுக்கு போயிருந்திருப்பேன். வானொலிக்கு போயிருந்திருப்பேன். எனக்கு என்னவோ நீ வேறு ஏதாவது சொன்னால் கூட நான் இது பண்ணிடுவேன். அந்த ஆண்டி சொன்னால் மட்டும் எனக்கு வர்ற அப்படியே கோபம் எங்கே தான் வரும்னு தெரியாது. எஃப்எம்ல வேலை இருந்தால் சொல்லுங்கள் பூபதி. பாலான்னு தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அவங்க வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னா சொல்லிவிட்டாங்க. அவங்களும் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் நான் அவங்க சொன்ன மெத்தேடில் என்னால் பண்ண முடியல. அதுதான் ஒரு இது. வணக்கம் சகோதரி வாருங்க ரவீனா. வணக்கம். ஹாய் பிரகாஷ் தங்கப்புல அக்கா. மிக்க சுமா பிரகாஷ்மா வணக்கம். ஹாய் கோமதி. ஹாய் அக்காவா கோமதி வணக்கம். லைக் போட்டு விட்டேன். ரவி மிக்க மிக்க சந்தோஷம் ரவினா. வாங்க தங்க பெரியப்பா வணக்கம். ஹலோ பாசம குடும்பம் வணக்கம். கணக்க பிள்ளையர்களே வணக்கம். பாச தரவை கூட்டத்திலேயே வணக்கம். வாங்க தங்க பெரியப்பா வணக்கம். சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. கோமதி அக்கா வணக்கம். சாப்பிட்டாச்சா செல்லமா சொல்லியிருக்கா. கோமதி தங்கச்சும் வணக்கம் நலமா சொல்லியிருக்காங்க. திலீப் பைய கடைசி வரை வரவேல ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணானா? இல்லை சதீஷ்மா, நான் வந்து லைவ்ல வரவங்க யார்ட்டையும் வந்து எனக்கு ஃபோன் கான்டாக்ட் யாருமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு லைவோட மட்டும்தான். யார்கிட்டையும் ஃபோன் கான்டாக்ட் கிடையாது. விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கோ வாழ்க்கை. கண்டிப்பா இன்னொரு இது இருக்கு. வாழ தெரிந்தவர்களிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. இது நோட்டு பண்ணுங்க கேஎல்சி. வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. சாப்பிட்டேன் முத்து தங்கம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? கோமை சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன ப்ரைஸ் தருவீங்க சங்கரண்ணா? உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணும் சொல்லுங்கள் சங்கரண்ணா. வாருங்கள். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். விஜய் ஆனந்த் வாருங்கள் வணக்கம். ஹரின்றங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 பேரும். விஜய் ஆனந்த் தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு விளங்கவில்லை. நானும் திருச்சி தான், செல்லமாவும் திருச்சி தான். கோமதி முருகா வாங்க முருகா வணக்கம் வணக்கம். முருகா கோமதி அக்கா நான் சாப்பிட்டே சொல்லிக்கா. வெரி நைஸ் குட். மிக்க சந்தோஷம் முருகா. என்ன சிரிப்பு கடக்க பிள்ளை பிகம் அது டேஸ் படிக்காமலே வா கணக்கு பிள்ளையா? அதாவது ஆப்டிக்கல் உள்ள கணக்கெல்லாம் அங்கே வேலை பார்க்குறவங்க தானே செஞ்சு தரேன். என்ன பார்க்கணும்? நீங்கள் திருச்சியா? நான் தில்லைநகர் வந்திருக்கிறேன். அப்படியா? நான் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் மேலப்புதூர் தான், திருச்சி தான். இன்னைக்கு வந்துட்டு டாலரோட மதிப்பு வந்து 85 ரூபா. அது என்னவோ 100 ரூபாயெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 85 ரூபாய்க்கு வந்து கிடக்கு. நேரம். ஹாய் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கே. சாப்பிட்டே தங்கப்பில. நீங்கள் சாப்பிட்டீங்களா சாமி? மாரிமுத்துமா உதயமணி அண்ணா அப்படின்னு கோமதி கூப்பிட்டுருக்கா. பாலண்ணா கேர்ஸ்ண்ணா சேகரண்ணா அப்படின்னு கோமதி கூப்பிட்டுருக்கா. ஆத்தா நீங்கள் வந்தப்பவே நான் பேசிட்டு தான் இருந்தேன். 5 நிமிடம் தாமதாக வந்தேன். உடனே வரவே இல்லையே. அது சரி. ஒன்று அண்ணன் குணாவையும் நானும் தான் உனக்கு தொக்கா போச்சுப்போ. ஆமாம் அப்படிதான் சொல்லுவேன். நேற்று நான் அனுப்பி வைக்க மாட்டேன். எல்லாம் நல்லா இருந்துச்சு நேரலையில். நல்லா இருந்துச்சா நேரலையில் அப்படி கேட்டுக்கிங்களா? அப்படியா? சரியில்லை ராஜாமா. நான் படிப்பேன் அவ்வளோதான். அந்த நேரத்தில் படிச்சுப்பேன். கவிதையெல்லாம் சொன்னீங்கன்னா என்னோட மைண்டில் வந்து நிற்கவே நிற்காது. ஏதாவது ஏதாவது சொன்னீங்க, ஏதாவது செய்தி ஏதாவது நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த செய்தியை வந்து நான் திரும்பி எப்பயாவது ஒரு ரீகால் பண்ணி பார்ப்பேன். நீங்கன்னு இல்லை, நம்மள யாராவது என்ன செய்தி சொன்னாலும் அதுக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி ஒரு ரீகால் பண்ணி பார்ப்பேன். அந்த கவிதை சொன்னது இந்த மாதிரி பாட்டு எழுதுனால நான் மறந்துடுவேன். அப்படியே சுத்தமாக மறந்துடுவேன். ஓகே அந்தானி நான் கோமதி கூப்பிட்டுருக்கா. ஹாய் ரவியண்ணா வாருங்கள் வணக்கம். எனக்கு உங்களை நினச்சது ரொம்பவே சிரிப்பு நிஜமாலுமே. ஸ்கூட்டியில் போகும்போது உங்களை தான் நினச்சேன் ரவியண்ணா. ஹாய் நான் ரவிக்குமார். நீங்கள் நலமா ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுங்க. எப்படி சொன்னீங்களா? இதெல்லாம் ஸ்கூட்டியில் சத்தியமாக நினச்சி சிரிச்சேன் தெரியுமா? எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. வாங்க ரவிக்குமார் வணக்கம். கோமை சகோதரி யாது முறைன்னு கூப்பிட்டுருக்காங்க. எதையும் நினைத்து நிம்மதி இழந்து விடாதே. சகலமும் மாறும் சத்தமின்றி